மீதமான ப்ரெட்டையும் ரவையையும் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு 5 ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாம். மைதா ப்ரெட், கோதுமை ப்ரெட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச ப்ரெட்டை மெஷரிங் கப்பில் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் சர்க்கரை, ரவையெல்லாம் கரெக்டாக சேர்க்க முடியும். ப்ரெட்டை ரொம்ப அழுத்தி அளக்காமல் லேசாக அழுத்தி அளந்திருக்கேன். ப்ரெட்டை சமமாக அளக்காமல் கொஞ்சம் குவியலாக அளந்திருக்கேன். இதில் ப்ரெட்டோட அளவு கொஞ்சம் கூடுதலாக போனாலும் தப்பில்லை, நல்லா தான் இருக்கும். மிக்சியில் இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி திராட்சையை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செய்வீங்க. முந்திரி திராட்சையை வறுத்ததுக்கப்புறம் மீதம் இருக்கிற நெய்யில் இந்த ப்ரெட் தூளை சேர்த்துட்டு நல்லா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கைவிடாமல் வறுத்துக்கங்க, இல்லைன்னா அடியில் மட்டும் தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு கலர் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். அடுத்து திரும்பவும் பேனில் பட்டர் சேர்த்துட்டு 1/4 கப் ரவை சேர்த்துக்கிறேன். 1 கப் ப்ரெட்டுக்கு 1/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். ரவையையும் கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பேனில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவும் ஒரே மாதிரி ரவா கேசரியோ இல்லைன்னா ப்ரெட் அல்வாவோ செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் 3/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்த உடனேயே கரைஞ்சிடும். பாகு பதமெல்லாம் வரக்கூடாது. சர்க்கரை கரைஞ்ச உடனேயே ரவையை சேர்த்துடணும். அப்போ தான் ரவை நல்லா வேகும். சர்க்கரை போட்ட செகண்ட்லேயே கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்துடலாம். பொதுவாக கேசரி செய்யும்போது தண்ணி கொதித்ததும் ரவையை சேர்த்து வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை போடுவாங்க. அந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அதே போல் ரவையும் குருணையாக இல்லாமல் ஸ்டிக்கியாக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரவையை சேர்த்ததும் கட்டிகள் விழுந்துருமோன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரவையை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ ரவை 80% அளவுக்கு வெந்துருச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருக்கும்போதே ப்ரெட் தூளை சேர்த்துடலாம். ப்ரெட் தூளை சேர்க்கும் போதும் உங்களுக்கு கட்டிகளே விழாது, பயப்படாமல் சேர்த்துக்கலாம். எல்லா ப்ரெட் தூளையும் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமே கெட்டியாயிடும். பொதுவாக ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு சேர்ப்பாங்க. இதில் ப்ரெட்லேயே உப்பு இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை. இதில் ப்ரெட் நிறையா சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ப்ரெட் அல்வா மாதிரி இருக்கும். ஆனால் நார்மல் ப்ரெட் அல்வா மாதிரி ஆறுனதுக்கப்புறம் இறுகி போகாது. பொதுவாக ப்ரெட் அல்வா செய்யும்போது இறுகி போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய சன்ஃப்ளவர் ஆயிலும் நெய்யும் சேர்ப்பாங்க. இதில் அந்த மாதிரிலாம் சேர்க்க தேவையில்ல. ப்ரெட்டோட ரவையை சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு இறுகி போகிற தன்மை குறையும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக முந்திரி திராட்சையும் நெய்யும் சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். இதை முழுக்க நெய் மட்டுமே சேர்த்தும் செய்யலாம். இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் பாதி நெய் பாதி மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியால் தடவி பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக வரணும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெடி.